வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்யூப் அகாடமி. ஸோ இது வந்து டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸோட வீடியோ நம்பர் 2, ரைட்? அதாவது எபிசோட் நம்பர் 2. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல் தி இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ்ட் இன் 2025 ஜனவரி டு ஜூன். இந்த கடந்த 6 மாதங்களில் ரிலீஸ் பண்ணப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான ரிப்போர்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சம் ரிப்போர்ட்ஸ் பார்த்துருப்போம். ஓகேவா, ரைட்? ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ண இண்டெக்ஸஸ் பார்த்தோம், ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ண சம் இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ். அந்த டேட்டாஸும் நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம், ரைட்டா? லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? ரேங்கிங்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் பார்த்தோமா? அதான வீடியோ நம்பர் 1. அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இப்போ இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் அப்படிங்கிறது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், தேவையானதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த இண்டெக்ஸஸ் பார்த்துருங்க. அதுலேயே நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு HDR பார்த்துருப்போம், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டு, கிளைமேட் சேஞ்ச் ரிப்போர்ட், இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்தோம், ரைட்டா? இதுலேயும் ரிப்போர்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ரிப்போர்ட்டில் ரேங்கிங் மாதிரி இல்லாமல், ஓகே, ரேங்கிங் வரதெல்லாம் அதில் இதுலேயே 1-2 ரேங்கிங் வரும், ஓகே? ரேங்கிங் மாதிரி இல்லாமல் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ண சம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ரைட்டா? இப்போ நான் இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து RRB NTPCன்னு ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காமனாக எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ரைட்டா? ஸோ இதுக்கான நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதுக்கான PDF வந்து டெலகிராம் சேனல்லையும் அப்லோட் ஆகும், வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட்டை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் தமிழ்லையும் கொடுக்க முயற்சி பண்ணுறேன், ரைட்? அதனால தான் இடையில தமிழில் எழுதுறேன், தமிழ்லையும் சொல்கிறேன். நான் முழுசாக தமிழில் எதிர்பார்க்குறவங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இருக்கிற டைமில் என்னால் இந்த டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு நேரம் சரியாயிடுச்சு, ஓகேவா? ஸோ டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ரிப்போர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ்ட் இன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட டைம்லைன் வந்து நான் ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் எடுத்திருக்கேன், ரைட்டா? ஸோ இந்த டைம்லைனில் இருந்த ஆல் தி இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், ஸோ இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? இஸ்ரோவோட சேர்மனான, இதில் இந்த டேட்டாவை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இஸ்ரோவோட சேர்மன் யாருன்னா டாக்டர் வி நாராயணன், ரைட்? சேர்மன் ஆஃப் பெங்களூர் பேஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அவர் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸோட செக்ரட்டரியும், இவர் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அதோட செக்ரட்டரி. ஸோ இவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, இந்தியன் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், ISSAR, இந்தியன் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். இப்போ இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக இங்கிலீஷில் ஞாபகத்தில் வச்சுக்கிறது தான் நல்லது. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் ரொம்ப மோசமாக டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ இந்தியன் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ ஸ்பேஸ்ன்னு வந்துட்டதுனால அது ரிலீஸ் பண்ணது இஸ்ரோ தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், வேறு யாரும் ரிலீஸ் பண்ண போகிறது இல்லை, ரைட்டா? ஸோ இந்த ரிப்போர்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 டேட்டா மட்டும்தான் எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன். அசான் டிசம்பர் 31, 2024, டிசம்பர் 31, 2024 வரை இந்தியா 136 ஸ்பேஸ் கிராஃப்ட், 136 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி உள்ளது. 136 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ், இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து, பிரைவேட்டு, இஸ்ரோவோடது, பிரைவேட் ஆப்ரேட்டரோடது, அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோடதுன்னு எல்லாம் சேர்த்து இஸ்ரோ எத்தனை சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 136 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ். நம்ம ஏன் சேட்டலைட்ஸ் சொல்லலாம்னா, இஸ்ரோ மட்டும் சொல்றதுன்னா நம்ம சேட்டலைட் சொல்லலாம். ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்னா பிரைவேட்டோடது சேர்த்து, அது போக வேற வெளிநாடுகளோடது சேர்த்து, அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் சேர்த்து, எல்லாத்தையும் சேர்த்து எத்தனை 136 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அசான் டிசம்பர் 31, 2024, ரைட்டா? அது போக 2 இம்பார்ட்டண்ட்டான மிஷன்ஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. என்னென்ன அப்படின்னா, சந்திராயன் 2, ரைட்? சந்திராயன் 2 ஆர்பிட்டர், அதுவும் ஆதித்யா L1 அப்படிங்கிற சன் எர்த் லெக்ரான்ஜ் பாயிண்ட்டுக்கான 2 ஆப்ரேஷன், ரைட்? ஆதித்யா L1 அப்படிங்கிறது சன், சூரியனில் இருக்கக்கூடிய சூரியனுடைய முக்கியமான நடவடிக்கைகளை ஆராய்ச்சி செய்யறதுக்கான ஒரு செயற்கைக்கோள். இதை பற்றி தனியாக நம்ம இன்னொரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக இஸ்ரோவோட மிஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதுபோக சந்திராயன் 2 மிஷனும் ஆக்டிவ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 முக்கியமான ஸ்பேஸ் மிஷன்ஸ் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டேட்டா என்ன? 136 இந்தியன் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் மொத்தமா விண்ணில் ஏவப்பட்டிருக்கு அசான் டிசம்பர் 31, 2024, ஓகேவா? அப்போ இந்த ரிப்போர்ட் இந்தியன் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் படி இந்த டேட்டாவை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி இஸ்ரோவோட சேர்மன் நீங்கள் இந்த நேமை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சேர்மன் டாக்டர் வி நாராயணன். இவர் ரீசெண்டாக இப்போ தான் அப்பாயிண்ட் ஆனார். அப்பாயின்மெண்ட்லேயுமே இவரோட பேர் இருக்கும். அதே மாதிரி
இந்த சேட்டலைட் டீடைல்ஸ் 2025 லான்ச் ஆன முக்கியமான சேட்டலைட் டீடைல்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னு நான் கொடுத்துருப்பேன் இல்லையா, நீங்க இன்ட்ரோல பாத்தீங்கன்னா இருக்கும், இன்ட்ரோ ஸ்லைட்ல சயின்ஸ் அண்ட் டெக் இருக்கும், அதுல நான் இதெல்லாம் நான் சொல்லிடுவேன். ஓகேவா, அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இப்போதைக்கு இந்த டேட்டா மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஷால் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். அடுத்த இம்பார்ட்டன்டான நியூஸ். ரைட், பாவர்ட்டி சம்பந்தமா, வறுமை சம்பந்தமா ஒரு இம்பார்ட்டன்டான ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல இந்தியாவில நிறைய பேர் வறுமை கோட்டுக்கு மேல வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யாரு ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா வாஷிங்டன்ல இருக்கு, யூஎஸ்ஏ. ரைட், இதை நீங்க இங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸா ஞாபகம் இருக்கணும். வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து வாஷிங்டன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கு. இவங்க வந்து என்ன ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளோபல் பாவர்ட்டி, உலகளாவிய வறுமை சம்பந்தமான ஒரு பாவர்ட்டி சம்பந்தமான ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரைட். இப்போ இந்த ரிப்போர்ட் படி இன்டர்நேஷனல் பாவர்ட்டி லைனை கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, எது பாவர்ட்டி அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, இன்டர்நேஷனல் பாவர்ட்டி லைன், உலகளாவிய வறுமை கோடு அப்படிங்கிறத $3 பெர் டே ஃப்ரம் தி ஏர்லியர் 2.15 பெர் டே அப்படிங்கிறதுல இருந்து மாற்றியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு $3 செலவழிக்க முடிஞ்சா அவங்க வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளவர்கள் அப்படிங்கிற மாதிரி மாற்றம் ஆயிருது. அப்போ வறுமை கோடு அப்படிங்கிறதுக்கான அளவுகோல் என்ன, ஒரு நாளைக்கு $3, ஒரு நாளைக்கு $3. அப்போ அப்ராக்சிமேட்டா நீங்க 3 × 8 வச்சுக்கலாமா? அப்போ எவ்வளவு வரும், 250 கிட்ட வருமா அப்ராக்சிமேட்டா? ரைட், நீங்க அப்ராக்சிமேட்டா கணக்கு பண்ணி பாருங்களேன். 85 × 3 எவ்வளவு வரும், 255 வரும். ரைட், அப்போ ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா $250 செலவழிக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து வறுமை கோட்டுக்கு மேல் உள்ள ஆளா மாறிடுவீங்க. $3 கீழே நீங்க செலவழிச்சீங்கன்னா நீங்க வறுமை கோட்டுக்கு உள்ள இருக்கிறவரா ஆயிடுவீங்க. ரைட், இதுல இம்பார்ட்டன்ட் ஆனது இது கிடையாது, ரெண்டாவது பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ரேட் டிராப்ட் சிக்னிஃபிகன்ட்லி ஃப்ரம் 27.1% இந்தியாவோட பாவர்ட்டி 5.3% டிராப் ஆயிருச்சு. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்தியாவோட பாவர்ட்டி 27.1% இருந்து 5.3% குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 75.24 மில்லியன் பீப்புள் இன்னும் வந்து பாவர்ட்டியில இருக்காங்க. ரைட்டா, பாவர்ட்டியில இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து 75. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 269 மில்லியன் பீப்புள் வந்து மூவ்ட் அவுட் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறாங்க. 269 மில்லியன் பீப்புள் வறுமை கோட்டுக்கு மேல வந்துட்டாங்க, வறுமையில் இல்ல, வறுமையை விட்டு வெளியே கொண்டு வரப்பட்டாங்க. ரைட், அப்ப நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், இந்தியாவினுடைய வறுமை கோடு அப்படின்னு வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த மக்களுடைய எண்ணிக்கை 27.1%. நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 10 இயர்ஸ் இன் தி பாஸ்ட் டிகேட். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 2011 இருந்து 22 இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள 10 இயர்ஸுக்குள்ள 27.1% இருந்த இந்தியாவினுடைய வறுமையில் இருந்த மக்களுடைய எண்ணிக்கை 5.3%. அப்ப எவ்வளவு டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. அப்ப இந்தியாவினுடைய செயல்பாடு திருப்திகரமா இருக்கு, மக்களை வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வருவதற்கு இந்தியா நல்ல நடவடிக்கைகளை எடுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அப்ராக்சிமேட்டா 269 மில்லியன் பீப்புள் வந்து பாவர்ட்டியை விட்டு வெளியே வந்துட்டாங்க, வறுமை கோட்டுக்கு மேல் வந்துட்டாங்க, வறுமையில இல்லை. அவங்க வந்து வேர்ல்டு பேங்கோட டேட்டா படி வறுமையில இல்லை, வறுமையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. டைரக்டா பரீட்சையில இந்த டேட்டாவை கேட்கறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ரைட், அது ஸ்டேட்மெண்ட் டைப்லையும் கேட்கலாம், ஃபேக்டாவும் கேட்கலாம். இப்போ இதை இந்த 5.3 நீங்க மறந்துடவே கூடாது, ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேட்டா. ஓகேவா, ரைட், ஞாபகத்தில் வச்சிடலாமா? இந்த வறுமை சம்பந்தமான ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாரு, வேர்ல்டு பேங்க். குளோபல் பாவர்ட்டி ரீவிசிட்டட் யூசிங் 2021 பிபிஎஸ், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. பிபிபிஎஸ்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் திறன் அடிப்படையிலான வறுமை. அதை வச்சுதான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த ஃபேக்டை கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ அடுத்தது போயிடலாமா? அடுத்த நியூஸ், பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ். இது இண்டெக்ஸ்னு இருக்கு. ஸோ இண்டெக்ஸ்னு அதை பார்க்கறத ஜஸ்ட் அதை ரிப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோம். ரைட்டா, ஆல்ரெடி நிறைய இண்டெக்ஸஸ் பார்த்துட்டோம், இது எக்ஸ்ட்ரா ஒன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் 2.0 ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கல்வியில் ஒவ்வொரு மாநிலமும் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு ரிப்போர்ட். பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் 2.0 ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, அதுல அந்த ஸ்டேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு ரிப்போர்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல டாப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சண்டிகர், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
ஹையஸ்ட் ஸ்கோர் டாப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சண்டிகர். ஓகேவா, ரைட். அதே மாதிரி லோயஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மேகாலயா. ரைட், டாப் பெர்ஃபார்மர் வந்து சண்டிகர், லோயஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து மேகாலயா. ரைட், இதுல பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி கல்வியில் ஒவ்வொரு மாநிலமும் எவ்வாறு சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது கல்வித்துறை அமைச்சகம். ரைட்டா, மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல டாப் பெர்ஃபார்மன்ஸ் சண்டிகர், லோயஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேகாலயா. ரைட், நோட் பண்ணிக்கலாமா? அடுத்த நியூஸ், லார்ஜஸ்ட் எக்கனாமி. இது நான் லாஸ்ட் வீடியோவில் இதை சொல்லியிருப்பேன். இப்போ அது அஃபிஷியலாகவே நான் டேட்டாவாக கொடுத்துட்டேன். இப்போ ரீசெண்டாக உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு, ஓகேவா, பெரிய பொருளாதார நாடு, அதுல யார் யார் டாப்ல இருக்காங்க? இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? நான் இதுல அதனாலதான் அதிகமா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அப்படியே தமிழ்ல கூட எழுதிங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடு, ரிட்டைன்ஸ் இட்ஸ் பொசிஷன் அட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட். அப்போ ஆர்டரா நீங்க யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? யுஎஸ்ஏ, மிக பெரிய பொருளாதாரம். ரெண்டாவது சைனா, மூணாவது ரைட் சைனா, மூணாவது ஜெர்மனி. ரைட்டா, மூணாவது இருக்கிறது வந்து ஜெர்மனி. ரைட், இப்போ இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், IMF அப்படிங்கக்கூடிய அமைப்பானது தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக், இது அப்படியே பரிசையில் வரும். வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்ன்ற ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ற ஆர்கனைசேஷன் எது? வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்றது IMF அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், உலகளாவிய பண நிதியம் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிலீஸ் பண்றாங்க. ரைட், அதுல டாப்ல இருக்கிறது யுஎஸ்ஏ, செகண்ட் சைனா, தேர்ட் ஜெர்மனி. ஓகேவா, ஃபோர்த் பிளேஸை இந்தியா அட்டைன் பண்ணிருச்சு. கரண்ட் டேட்டா படி இந்தியா இஸ் தி வேர்ல்டுல ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி. ரைட்டா, இந்தியா எத்தனாவது லார்ஜஸ்ட்? இது நம்ம முன்னாடி வந்து ஃபிஃப்த் லார்ஜஸ்டா இருந்துச்சு. அதாவது ஜப்பானை இப்போ நம்ம ஓவர் டேக் பண்ணிட்டோம். ரைட்டா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா 2030 இதே வேகத்தில் இந்தியா வளர்ந்தால் 2030 ஜெர்மனியையும் ஓவர் டேக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியா இந்தியா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், இது பேஸ்ட் ஆன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபியை பேஸ் பண்ண ஒரு அனாலிசிஸ். ரைட்டா, அப்போ இதை ரிலீஸ் பண்ணது யாரு? IMF ரிலீஸ் பண்றாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் பண்றாங்க. அதன்படி இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடா இருக்கு வித் தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் 4.39 ட்ரில்லியன். 4.39 ட்ரில்லியன் பொருளாதார நாடு, US டாலர்ஸ். ரைட்டா, ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்ட் அண்ட் டேட்டா. சரியா, அடுத்த நியூஸ்க்குள்ள போலாமா? நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போலாமா? ரைட், W Power 2025 லிஸ்ட். W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் women. ரைட், 2025 லிஸ்ட், W Power women 2025 லிஸ்ட். இது யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா ஃபோர்ப்ஸ். ஆல்ரெடி இந்த ஃபோர்ப்ஸை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பத்திரிக்கை. ஃபோர்ப்ஸ் இந்தியா, இந்தியாவுல மிக சக்தி வாய்ந்த பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியலை தான் இந்த W Power 2025 லிஸ்ட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ரைட், ஹானரிங் 20 எக்ஸெப்ஷனல் செல்ஃப் மேட் விமென். வெவ்வேறு ஏரியாஸ்ல இருந்து மிகச்சிறந்த பெண்கள் 20 பெண்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான சில பேரை மட்டும் நான் இங்க கொடுத்துருக்கேன். ரைட்டா, ஏன்னா மொத்தமா எல்லாத்தையும் நம்மளால ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. ஸோ அதுல எக்ஸெப்ஷனலா இருந்த விமென்ஸோட லிஸ்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க யாரை ஞாபகத்தில் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் டாக்டர் கீதா கோபிநாத். ஸோ ஃபர்ஸ்ட் டெபுட்டி MD ஆஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேவா, ரைட், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இப்போ தான் சொன்னேன். IMF அப்படிங்கிற அமைப்பினுடைய முதல் டெபுட்டி MD. ரைட்டா, துணை மேலாளர் அல்லது துணை மேலாண்மை இயக்குனர் அந்த பதவியை அடைஞ்சவங்க கீதா கோபிநாத், IMF ஓட ஃபர்ஸ்ட் டெபுட்டி MD. ரைட்டா, ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? ரெண்டாவது ஆள் ரேணுகா ராம்நாத். சி இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆல்டர்னேட் அசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய ஃபவுண்டர் ரேணுகா ராம்நாத். இந்த பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து மனு பாக்கர், எல்லாருக்குமே தெரியும். மனு பாக்கர் won 2 bronze medals in the shooting of பாரிஸ் ஒலிம்பிக்ல 2 வெண்கல பதக்கங்களை வென்ற மனு பாக்கர். அதே மாதிரி ஸ்மிருதி மந்தனா, எல்லாருக்குமே தெரியும். ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். இவங்க வந்து கிரிக்கெட் பிளேயர், விமென்ஸ் கிரிக்கெட்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் 2024 அவங்க அதுல இருக்காங்க. அதே மாதிரி புருஷலா வெங்கட சிந்து, PV சிந்து, இவங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேட்மிண்டன் பிளேயர், இவங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அடுத்து பயல் கபாடியா யாருன்னா, சி இஸ் a film maker. இவங்களோட ஆல் வி இமேஜின் அஸ் அ லைட்
அப்படிங்கிற படம், ஆல் வி இமேஜின் அஸ் அ லைட் அப்படிங்கிற படம் ஓன் தி கிராண்ட் பிரிக்ஸ் அட் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க சினிமா பார்க்குற ஆளா இருந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகின் மிக முக்கியமான ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு அப்படின்ற அவார்டு ஜெயிச்சிருக்கு. இந்த ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்ற படத்தை இயக்குனவங்க தான் இந்த பயல் கபாடியா. இவங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி ஃபைனலா சுனிதி சௌஹான், இவங்க வந்து சிங்கர், ரைட்? இவங்க எல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான ஃபீமேல் பர்சனாலிட்டிஸ். ஏன்னா 20 பேரை நம்ம படிக்க முடியாதுல்ல, அதுக்காக தான் இந்த முக்கியமான ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கீதா கோபிநாத் ஃபர்ஸ்ட் டெபுட்டி எம்டி ஆஃப் IMF. அதே மாதிரி ரேணுகா ராம்நாத், சி இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆல்டர்னேட் அசஸ் மேனேஜ்மெண்ட். மனு பேக்கர், ஸ்மிருதி மந்தனா, PV சிந்து, இவங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியும், ரைட்டா? அதே மாதிரி பயல் கபாடியா, இந்த பேரை மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஆல் வி இமேஜின் அஸ் லைட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேள்வி கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல சிறந்த படத்துக்கான விருது இந்த படம் ஜெயிச்சிருக்கு. ஸோ அதனால இந்த பேரை ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரைட்? அதே மாதிரி சுனிதி சௌகான், இவங்க வந்து சிங்கர், இவங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணது ஃபோர்ப்ஸ் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை. சரியா? ஞாபகத்தை வச்சுக்கலாமா? ரைட். தென் நேஷனல் ஹெல்த் சர்வே ரிப்போர்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அடுத்த ரிப்போர்ட், நேஷனல் ஹெல்த் சர்வே ரிப்போர்ட். இது யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்த பேர் நீங்க சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம். ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு இவங்க தான் வந்து நோடல் ஏஜென்சி, ரைட்டா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் அதுக்கான ஏஜென்சியும். இவங்க சமீபத்தில் நேஷனல் ஹெல்த் சர்வே ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான டேட்டாஸை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா, டெத் ரேட் இன் ரூரல் ஏரியாஸ். ஓகேவா? டெத் ரேட் இன் ரூரல் ஏரியாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரைட்டா? கிராமப்புற பகுதிகளில் இறப்பு வீதம் அப்படிங்கிறது 6.4 இருந்து 7.9 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிட்டிஸ்லயும் 5.1 இருந்து 6.6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப டெத் ரேட் காமனா என்ன ஆயிருக்கு? இறப்பு விகிதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போத் ரூரல் அண்ட் இன் சிட்டிஸ், அர்பன், ரெண்டு இடத்துலயுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது MMR. MMR அப்படின்னா மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னா குழந்தை பிறப்பின் போது தாய்மார்கள் இறப்பு வீதம். ஒரு குழந்தைய பிறக்கும் போது தாய்மார்கள் இறக்குறது அந்த மேட்டர்னல் மோர்டாலிட்டி. இப்போ நீங்க அந்த மேட்டர்னல் மோர்டாலிட்டி 2019-20 சமீபத்திய டேட்டா படி 93 டெத். மேட்டர்னல் மோர்டாலிட்டி அப்படிங்கிறத 1,00,000 பிரசவங்களுக்கு எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கன்றது கணக்கு தான், ரைட்டா? இப்போ 1,00,000 பிரசவங்கள் நடக்குதுன்னா அதுல எத்தனை தாய்மார்கள் இறந்து போறாங்க அப்படிங்கறத கணக்கு எடுக்கிறது தான் MMR. அப்ப 1,00,000 பேருக்கு 93 டெத்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா? இதுவே 2014 130 இருந்தது, 93 குறைஞ்சிருக்கு. அப்ப மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்ல இந்தியா சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? 93 டெத் நடக்குது. அப்போ 1,00,000 பேருக்கு 93 பேர் இறந்து போறாங்க. இதுதான் ரீசன்ட் டேட்டா, ரைட்? அப்ப ஒரு பிரசவத்தின் போது தாய்மார்கள் இறப்பு வீதம் அப்படிங்கிறது தான் MMR. அது ரெடியூஸ் ஆயிருக்கு, 130 இருந்து 93 ரெடியூஸ் ஆயிருக்கு. இது 1,00,000 பேருக்கு கணக்கு பண்ணுவாங்க, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரைட்? அடுத்தது இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட், குழந்தைகள் இறப்பு வீதம் IMR. IMR அப்படிங்கிறது 39 இருக்கு, ரைட்டா? 39 இருந்தது, 27 டிக்ளைன் ஆயிருக்கு, ரைட்? இதே நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். கரண்ட் டேட்டா படி, ரைட்டா, ரீசன்ட் டேட்டா படி மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 27/1000 பர்த்ஸ். 1000 குழந்தைகள் பிறந்ததுன்னா 27 குழந்தைகள் இறந்து போறதுக்கான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அதுதான் IMR, ரைட்டா? இப்ப MMR அப்படிங்கிறது 1,00,000 பேருக்கான டேட்டா. IMR அப்படிங்கிறது 1000 பேருக்கு கம்பேர் பண்ணும். 1000 குழந்தைகள் பிறக்கிறது 27 குழந்தைகள் இறந்து போறாங்க அப்படிங்கிறது, அதுதான் டேட்டா. இதே நீங்க ஞாபகம், இது 33 இருந்து 27 ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப இதுலயும் இந்தியா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்ம எல்லாருமே தெரிஞ்சா வாழ்நாள் எதிர்பார்ப்பு வீதம். வாழ்நாள் எதிர்பார்ப்பு வீதம் அப்படிங்கிறது 69.8 வருஷமா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 70 இயர்ஸ். ஒரு சராசரி இந்தியனுடைய சராசரி ஆயுட்காலம் வந்து 70 ஆண்டுகளா இருக்கு. ஓகேவா? ரைட்? இது ரொம்ப கம்மியா ரெடியூஸ் ஆயிருக்கு. அதாவது அர்பன் ஏரியாஸ்ல 0.3 இயர்ஸும் ரூரல் ஏரியாஸ்ல 0.1 இயரும் குறைஞ்சிருக்கு. அதாவது இங்க நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். டெத் ரேட் இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது டைரக்டா லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை அஃபெக்ட் பண்ணும். அதனாலதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சில டிக்ளைன் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஓகே, வாழ்நாள் எதிர்பார்ப்பு வீதம் வந்து குறைஞ்சிருக்கு, முன்னாடி இருந்ததை விட குறைஞ்சிருக்கு. அர்பன் ஏரியாஸ்ல 0.3 இயர்ஸும்
ரூரல் ஏரியாஸ்ல 0.1 இயர்ஸும் டிராப் ஆயிருக்கு. ரைட்டா, 4 டேட்டா சொல்லியிருக்கேன். டெத் ரேட்ல இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். எம்எம்ஆரும் ஐஎம்ஆரும் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பார்த்திருக்கோம். எம்எம்ஆர் அப்படிங்கிறது மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 1,00,000 பிரசவங்களுக்கு 93 தாய்மார்கள் இறக்குறாங்க அப்படிங்கிற டேட்டாவும் சொல்லுது. ஐஎம்ஆர் அப்படிங்கிறது 1000 குழந்தைகள் பிறப்புக்கு 27 குழந்தைகள் இறந்து போயிருவாங்க அப்படிங்கிற டேட்டாவும் சொல்லுது. அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது 69.8 ஆண்டுகளா இருக்கு. ஓகேவா, ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன்ட் டேட்டா. ஓகேவா, ரிலீஸ் பண்ணது யாருன்னா ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஏன் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்றாருன்னா இவர் தான் பெர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான நோடல் அத்தாரிட்டி. பெர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் நோடல் அத்தாரிட்டி. அதனால தான் இவர் சென்சஸ்க்கான அத்தாரிட்டியாகவும் இருக்காரு. ரைட்டா, இவர் தான் இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த டேட்டாஸை ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா, அடுத்தது பிஎம்எம்ஒய், பிஎம் முத்ரா யோஜனா. ரீசெண்டா பிஎம் முத்ரா யோஜனா பத்தி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல சில இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அதை நம்ம பார்க்கணும். பிஎம் முத்ரா யோஜனா பத்தி நான் ஸ்கீம்ஸ்ன்ற வீடியோல டீட்டெயிலா சொல்லிடுவேன். ஸ்கீம்ஸ்ன்ற வீடியோ அடுத்ததுல ஃபர்தரா வரும், அதுல நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த டேட்டாஸை மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னென்ன டேட்டாஸ் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன் இந்த ரிப்போர்ட்டை எஸ்பிஐ ரிலீஸ் பண்ணுதுன்னா இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, பிஎம் முத்ரா யோஜனா ரிலீஸ் பண்ணி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்காக இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி ரைட், முத்ரா யோஜனா கீழே லோன்ஸ் அதிகமா லோன்ஸ் கொடுத்த மாநிலம் அல்லது அதிகமா பணத்தை ஸ்பெண்ட் பண்ண மாநிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ், ஒடிசாலாம் டாப்ல இருக்காங்க. ஓகேவா, ஸோ முத்ரா யோஜனா மெயினா எதுக்காக அப்படின்னா எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட்டுக்காக. இதை ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ஞாபகத்தில் வச்சுங்க. நான் டீட்டெயிலாக முத்ரா யோஜனா பத்தி டீட்டெயிலாக எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ எம்எஸ்எம்இ மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல டாப் லோன்ஸ் கொடுத்த மாநிலங்கள்ல பீகார், உத்தரப்பிரதேஷ், ஒடிசா இருக்கு. ஓகேவா, ரைட். இதுல அதாவது இந்த முத்ரா யோஜனாலே ஒரு சம் ஸ்பிளிட் அப்ஸ் இருக்கு. சிசு, கிரண், கிஷோர், ரைட், 3 இருக்கும். தருண், சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு 3 கிரைட்டீரியா இருக்கு. இதை பத்தியுமே நான் அடுத்து சொல்றேன். இதுல அதிகமா ஸ்பெண்ட் ஆனது சிசுவுக்கு தான். ரைட், சிசு தான் பேசிக்கான ஒரு கிரைட்டீரியா. ரைட், இதை பத்தி நான் டீட்டெயிலா அந்த ஸ்கீம்ஸ் வீடியோல சொல்றேன். ஓகேவா, தென் இங்க நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பிஎம்எம்ஒய் உமன் ஆண்டர்பிரனர்ஸ். ரைட்டா, முத்ரா யோஜனால அதிகமான பெண் தொழில் முனைவோரை உருவாக்கியது அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பீகார் அப்படிங்கறத டாப்ல இருக்கு. முத்ரா யோஜனா கீழே அதிகமான உமன் என்டர்பிரனர்ஸை உருவாக்குனது பீகார், அப்புறம் தமிழ்நாடு, அப்புறம் வெஸ்ட் பெங்கால். ஓகே, பிஎம்எம்ஒய்ல அதிகமான பெண் தொழில் முனைவோரை உருவாக்கிய மாநிலம் அப்படிங்கிறது பீகார், 2வது இடத்துல தமிழ்நாடு, 3வது இடத்துல வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த பிஎம்எம்ஒய் கீழே லார்ஜஸ்ட் அக்கௌண்ட் விமன் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எங்க அதிகமா இருக்காங்க. விமன் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எங்க அதிகமா இருக்காங்கன்னா மகாராஷ்டிரால அதிகமா இருக்காங்க. ரைட், இது கூட இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இல்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதிகமான பெண் தொழில் முனைவோரை உருவாக்கிய மாநிலம் வந்து பீகார் அண்டர் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனாக்கு கீழே. 2வது இடம் தமிழ்நாடு, 3வது இடம் வெஸ்ட் பெங்கால். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏன் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, ரைட். அடுத்த நியூஸ் போலாமா? நெக்ஸ்ட் நியூஸ், பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து இருக்காங்களே, பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வந்து ரீசெண்டா இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை ஏன் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ரைட்டா, அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல ஒவ்வொரு பஞ்சாயத்து அமைப்புகளும் எப்படி செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்காக தான் பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் பேஸ் லைன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்கு. இதுல சம் இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா, மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதிக அளவிலான கிராம பஞ்சாயத்துகளை கொண்ட மாநிலம் குஜராத், தென் தெலுங்கானா, தென் திரிபுரா, தென் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ். இது வந்து அதிகமான பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளையும் நம்பர் ஆஃப் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸை குறிக்குது. ஓகேவா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைட், பஞ்சாயத்து ராஜ் லெவல்ல நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் நேற்று சொன்ன ஒரு 17 SDG இருக்குன்னு நான் சொன்னேன். உங்களை பார்த்து எழுத சொல்லியிருந்தேன், எழுதிருக்கீங்களான்னு தெரியல. அதுல சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் வந்து குஜராத். 346 ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் இருக்காங்க. ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ரைட்டா, தென் தெலுங்கானா, தென் திரிபுரா. இவங்க 3 பேர் தான் டாப் பெர்ஃபார்மர்ஸ். இதுல பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துகளையும் கொடுத்துருக்கோம். இதுல ஹையஸ்ட் கிராம பஞ்சாயத்து வந்து எந்த மாநிலத்துக்குன்னா உத்தரப்பிரதேஷ் தான். நீங்க ஏன்னா இருக்கிறது லார்ஜஸ்ட் ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ் தான். அதனால
அதிகமான மாநில சட்டமன்ற தொகுதி, அதிகமான மக்களவை, அதிகமான மாநிலங்களவை, அதிகமான பஞ்சாயத்து ராஜ் எல்லாமே யூபியில தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேஷ் தான் நிலப்பரப்புல. அதனால அங்கதான் இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இம்ப்ளிமெண்ட்டுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து குஜராத். ஞாபகத்தை வச்சுக்கலாமா? ரிலீஸ் பண்ணது பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி. ரைட். அடுத்த நியூஸ், இந்தியா பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி பிரீஃப் ஏப்ரல் 2025 அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் யாரு ரிலீஸ் பண்றா? வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்றாங்க. ஆல்ரெடி பாவர்ட்டியை பத்தி ஒரு ரிப்போர்ட் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? சொல்லியிருக்கேன்னா பாவர்ட்டியை பத்தி வேர்ல்டு பேங்க் கொடுத்தாங்கன்னா அதே ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான் இதுவும். அதோட கண்டினியூஷன் மாதிரி கூட நீங்க எழுதிக்கலாம். ரைட். இப்போ இந்தியாவில் இது வந்து வேர்ல்டு பேங்க் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க? இந்தியா பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி பிரீஃப் ஏப்ரல் 2025. இந்தியாவினுடைய வறுமை பத்தி வேர்ல்டு பேங்க் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ரைட். இந்தியாவில் இப்போ நான் முன்னாடியே ஒரு டேட்டா சொல்லியிருந்தேன். அந்த டேட்டாவோட இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பேசிக்காக மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி லைன்ல இருந்து, ஓகேவா, மிக கொடுமையான வறுமையிலிருந்து, மிக கொடுமையான வறுமை அப்படிங்கிறது 16.2% இருந்து 2.3% டிராப் ஆயிடுச்சு. ஓகேவா? 16.2% இருந்து 2.3% டிராப் ஆயிடுச்சு. ரைட். அதாவது இது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, மிக கொடிய வறுமையிலிருந்து, மிக கொடிய வறுமையினுடைய விகிதம் என்ன ஆயிருக்கு? 16.2 இருந்து 2.3 டிராப் ஆயிருக்கு. ஓகேவா? ரிப்போர்ட் ஃபர்தர் ஷோ தட் 17.1 crore people have been lifted out of extreme poverty. மிக கொடிய வறுமையிலிருந்து 17.1 கோடி மக்கள் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 37.8 கோடி மக்கள் பார்டர் பாவர்ட்டி, ரைட்டா, அந்த பாவர்ட்டி லைன்லேயே இருந்திருப்பாங்களே அவங்க மேலே கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ பாவர்ட்டியில இருந்து இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது சொல்லுது. ரைட்டா? அதே மாதிரி இன்னொன்று, இந்தியா மூவ்ட் டு லோயர் மிடில் இன்கம் கேட்டகரி. அந்த பாவர்ட்டியில இந்தியா என்ன கேட்டகரிக்கு மூவ் ஆயிருக்கு? லோயர் மிடில் இன்கம் கேட்டகரிக்கு மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப இந்த லோயர் மிடில் இன்கம் கேட்டகரி படி $3.65 அப்படிங்கிறது கிரைட்டீரியா. நான் இங்க சொல்றது இங்க நல்லா கவனிச்சுக்கணும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, டேட்டாஸை குழப்பிக்க கூடாது. இப்போ இங்க நீங்க கவனிச்சிங்கன்னா, இப்போ இந்த $3 அப்படிங்கிறது லோயர் இன்கம் கேட்டகரி. லோயர் இன்கம் கேட்டகரிக்கு தான் இந்த $3. ஆனா இந்தியா எதுக்கு போயிருக்கு? லோயர் மிடில் இன்கமுக்கு மூவ் ஆயிடுச்சு. ரைட்டா? லோயர் மிடில் இன்கமா இருக்கிறதுனால தான் இந்த 3.65 per day நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். இதுக்கு மாறுனதுனால பாவர்ட்டி ரேட் டிக்ரீஸ் ஃப்ரம் 61.8 to 28.1%. இந்தியா வந்து லோயர் மிடில் இன்கம் கேட்டகரியா மாறுனதுனால இந்தியாவினுடைய வறுமை 61.8% இருந்து 28.1% குறைஞ்சிருக்கு. ரைட்? ஓகேவா? $378 million, இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 269 million சொல்லியிருக்கோம். டேட்டாஸ்ல சின்னதா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகேவா? ரைட். இந்த பாவர்ட்டி ரிப்போர்ட் மட்டும் கொஞ்சம் ஹோல்டில் வைங்க. ஏன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி, நான் உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இதை மட்டும் கொஞ்சம் ஹோல்டில் வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இதில் வந்து இப்போ இந்த ரிப்போர்ட்டும் அதில் சொன்ன ரிப்போர்ட்டும் சேம் தானா அப்படிங்கிறத ஒரு தடவை நான் டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துறேன். எது கரெக்டான டேட்டாவோ அந்த டேட்டாவை நான் கொடுத்துட்றேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த ரிப்போர்ட் போயிடலாம். ரிவரைன் டால்ஃபின் எஸ்டிமேஷன் ரிப்போர்ட். ரைட். ரிவரைன் டால்ஃபின் எஸ்டிமேஷன் ரிப்போர்ட். இந்தியா முதல் முறையா ஃபர்ஸ்ட் எவர் ரிவரைன் டால்ஃபின் எஸ்டிமேஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணது வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே March 3. உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ரைட். அது இம்பார்ட்டன்ட் டேஸ்லையும் வரும். வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே March 3. அதை ஒட்டி இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா டால்ஃபின் சென்சஸ் நம்ம எடுத்திருக்கோம். அந்த ரிப்போர்ட் படி இந்தியாவில் 6327 ரிவரைன் டால்ஃபின்ஸ் இருக்கு. 6327 ரிவரைன் டால்ஃபின்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல 6324 டால்ஃபின்ஸ் வந்து கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர்ஸ்ல இருக்கு. 3 மட்டும் இந்த ரிவர்ல இருக்கு, இந்த ரீஜன் ஆஃப் பஞ்சாப். ஓகேவா? ரைட். இதுதான் டேட்டா. மொத்தமா 6327 ரிவரைன் டால்ஃபின்ஸ் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் ரிவரைன் டால்ஃபின் அப்படிங்கிறது தான் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நீர்வாழ் விலங்கு. ஓகேவா? இப்ப இந்தியாவினுடைய நேஷனல் அனிமல் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? டைகர் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி நேஷனல் ரிவரைன் அனிமல் அல்லது ரிவர் அனிமல் அப்படின்னா அது டால்ஃபின் தான், ரிவரைன் டால்ஃபின். அது கங்காட்டிக் டால்ஃபின் அப்படிம்பாங்க. ரைட்.
கங்கை நதி டால்பின் அப்படிங்கிறதா இந்தியாவுடைய நீர்வாழ் விலங்கு, அதிகாரப்பூர்வ நீர்வாழ் விலங்கு, ரைட். அது 6327 இருக்கு. அதுல 3 மட்டும் இண்டஸ் ரிவர்ல இருக்கு, மீதி எல்லாம் கங்கை பிரம்மபுத்திராலே இருக்கு, ரைட். இதுல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரிவரைன் டால்பின் வந்து யூபி, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டால்பின்ஸ் வந்து எதுல இருக்கு? உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஏன்னா அங்கதான் கங்கை நதி அதிகமா ஓடுது, அதனால உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு, ரைட்டா. தென் ஃபாலோட் பை பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம், ரைட். லோயஸ்ட் வந்து பஞ்சாப், 3 டால்பின் மட்டும் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இண்டஸ் ரிவர்ல இருக்கு. டாப் வந்து உத்தரப்பிரதேஷ், ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? டாப் என்னது? உத்தரப்பிரதேஷ், ரைட். தென் பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ், ஆல்ரெடி இதெல்லாம் எம்சிக்யூல பார்த்துருப்போம், இருந்தாலும் இங்கேயே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை யாரு ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆயோகோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஃபினான்ஸ் கமிஷன் லான்ச் தி இன்னாகரல் இஷ்யூ ஆஃப் நிதி ஆயோக்ஸ் ரிப்போர்ட் டைட்டில்ட் பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் 2025, ரைட். இது வந்து ஃபார் தி ஃபினான்ஸ் இயர் 2023. அதெல்லாம் நீங்க எதுவுமே பார்க்க தேவையில்ல. பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ்னு ஒன்று நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்கு, ரைட். யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிற ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அரவிந்த் பனகாரியா யார் அப்படின்னா ஹி இஸ் தி சேர்மன் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன். அப்போ உங்களுக்கு கேள்வி என்ன வரும்? 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யாரு? அரவிந்த் பனகாரியா. இங்கேயே தெரிஞ்சுக்கணும், அரவிந்த் பனகாரியா, ரைட்டா. அவரு நிதி ஆயோகோட பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, இதுல டாப் பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒடிசா. ஓகேவா? பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒடிசா, செகண்ட் பிளேஸ்ல சத்தீஸ்கர், தேர்ட் பிளேஸ்ல கோவா. ஓகேவா? ஒடிசா, சத்தீஸ்கர், கோவா, ரைட். இப்போ இந்த பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா ஒரு மாநிலம் அதற்கான ரெவன்யூவை ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி டேட்டாவை கொடுக்குறது அந்த பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ். அப்போ ஒடிசா இதுல டாப் பெர்ஃபார்மர், செகண்ட் பிளேஸ்ல சத்தீஸ்கர், தேர்ட் பிளேஸ்ல கோவா. இதுலயே வேற கேட்டகரி இருக்கு. இப்போ அச்சீவர் கேட்டகரி தான் இப்போ நான் சொன்ன இந்த டேட்ஸ் எல்லாம். ஃப்ரண்ட் ரன்னர் வேகமாக செயல்படுத்தக்கூடிய மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், கர்நாடகாலாம் இருக்காங்க. பெர்ஃபார்மர் கேட்டகரியில் ஓரளவுக்கு ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்றதுல தமிழ்நாடு, ராஜஸ்தான், பீகார், ஹரியானா இருக்காங்க. அஸ்பிரேஷனல் முன்னேறி கொண்டிருக்க மாநிலங்கள்ல கேரளா, வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், பஞ்சாப்லாம் இருக்கு. இவ்வளோ டீட்டெயிலாக நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க தேவையில்லை. இந்த டாப் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகேவா? பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ்ல டாப் பெர்ஃபார்மர் வந்து ஒடிசா, சத்தீஸ்கர், கோவா. இவங்க 3 பேர் தான் டாப் பெர்ஃபார்மர்ஸ். பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணது யாருன்னா நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு. அந்த ரிப்போர்ட்டை அரவிந்த் பனகாரியா ரிலீஸ் பண்ணி வைக்கிறாரு. அந்த அரவிந்த் பனகாரியா யாருன்னா 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன், 16வது நிதி ஆணையத்தினுடைய சேர்மன் தான் அரவிந்த் பனகாரியா. ஓகேவா? இதுதான் ஆல் தி இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ்ட் இன் Jan to June 2025. இதுல ஒண்ணு இந்த ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும், அந்த பாவர்ட்டி ரிப்போர்ட் மட்டும் கொஞ்சம் டீடைல்டா பார்த்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல, அடுத்தடுத்த வீடியோக்கள்ல ஏதாவது ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சொல்றது புரியுதா? ரைட். இப்போ வரைக்கும் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? இது செகண்ட் வீடியோ. தேர்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்க போறோம், ரைட். தேர்ட் வீடியோ வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ். அடுத்த வீடியோ நாளைக்கு ரிலீஸ் ஆகும், சரியா? ஸோ இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.